when I feel like dying. I'm trying to fly high, but I'm not a pilot, can't deny it. There's some days I feel idiotic, just a product of a system where you're lucky just to make $1. That ain't gonna stop me cause my grind's contagious. I'll do what it takes to turn passion to paychecks. And if I go down, I'ma do it on my terms. And every single problem brings a lesson that I learned. When things seem so broken, it's hard to shine, but the darkest night, still try. I'll be the last one left when the lights go out. I'm down to one last breath. வணக்கம் அண்ட் வெல்கம் டு செலின்ராஜ் லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்டைல்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேங்க. நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாண்டிச்சேரி சீரீஸில் பாண்டிச்சேரி ட்ராவல் விளாகில் செரினிட்டி பீச் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பாண்டிச்சேரியில் நிறைய பீச் இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ராக் பீச் வந்து அதில் ரொம்ப முக்கியம் அப்படின்றதும் தெரியும். இது தவிர செரினிட்டி பீச் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காதுங்க. அது பற்றின விளாக் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். டவுனில் இருந்து கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனாலேயே நிறைய பேர் வந்து செரினிட்டி பீச் போகிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு கிராமத்தில் இருக்கிற பீச் பார்க்கணும் அப்படின்னு ஆசை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பீச் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. இது வந்து எப்படின்னா ராக் பீச் மாதிரி உங்களுக்கு ரொம்ப அப்படியே ஹைஃபையாலாம் இருக்காது. கொஞ்சம் கிராமத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த கிராமத்துக்கே உரிய பீச்சோட அழகு இருக்குல்ல, அது வந்து இங்கே இருக்கும். பட் போகிற வழிலாம் வந்து ரொம்ப நேரோவாக இருக்கும். நீங்கள் பெரிய கார்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக போக முடியாது. சின்ன கார்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லைனா வந்து அங்கே லோக்கலில் நிறைய ஆட்டோஸ் கிடைக்குது, அதில் வந்து நீங்கள் போகலாம். பீச்சோட ஒரிஜினல் சவுண்ட்ஸ் இப்போ நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் பீச்சில் நல்லா காற்று வாங்கலாம். செரினிட்டி பீச்சில் நீங்கள் பார்க்குறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லைங்க. ஆனால் அங்கே வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதான் நான் பார்க்கல. மேபி நீங்கள் 5:30க்கு அந்த மாதிரி போனீங்கன்னா அந்த வியூ பாயிண்ட் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி நெக்ஸ்ட் டைம் நான் போகிறப்ப உங்களுக்கு அதையும் வந்து நான் கேப்சர் பண்ணுறேன். பட் அங்கே வந்து சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நான் வந்து என்ன சாப்பிட்லாம் பாண்டிச்சேரியில் அப்படின்னு ஒரு விளாக் போட்டிருக்கேன். அதில் வந்து நல்ல டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். பட் அங்கே வந்து ஒரு ஷாப்பில் ஃபிஷ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதை தவிர மேகி, ஆம்லெட் இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப நீட்டாக ஹைஜீனிக்காக பண்ணி தந்தாங்க. நான் கூட பயந்தேன் ஸ்ட்ரீட் ஃபுட் எப்படி இருக்கும் அப்படின்னு. பட் நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பாண்டிச்சேரி சீரீஸ் வந்து நீங்கள் பாருங்கள். அந்த ஃபுட் விளாகில் வந்து அதை பற்றின ரிவ்யூ நான் கொடுத்துருப்பேன். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதில் பாண்டிச்சேரி பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் செரினிட்டி பீச்சில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, குட்டி ஸ்கர்ட், டிஷர்ட்ஸ் அதெல்லாமே வந்து ரொம்ப நல்லா கிடைச்சிதுங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸில் நிறைய டிசைன்ஸில் கிடைச்சிது. அது மாதிரி டாய்ஸ் நிறையா கிடைக்குது. அண்ட் அந்த பீச் டாய்ஸ்லாம் இருக்கும்ல, அதுவுமே வந்து அங்கே நல்லா கிடைச்சிது. செரினிட்டி பீச் நீங்கள் நுழையிறப்பவே ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் கடைங்கள்லாம் இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து ட்ரெஸ்ஸுக்கு அண்ட் செப்பல்ஸ்க்கு ஒரு ஷாப் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் ஷாப்லேயே வந்து நாங்கள் டிஷர்ட்ஸ் அண்ட் செப்பல்ஸ் வாங்கினோம். குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சசரிஸ் கூட அங்கே அஃபோர்டபுள் ப்ரைஸில் நல்லாவே கிடைச்சிதுங்க. இந்த சோழியில் அதுக்கப்புறம் பீட்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல, அதெல்லாமே வந்து அங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைச்சிது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you and take care.